தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்வ பெருந்தகையை தோற்கடித்தார், அமைச்சரானார். செல்வ பெருந்தகையை தோற்கடித்தார், அமைச்சரானார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. 28 தொகுதிகளில் போட்டியிட்டது. தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்தது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை திமுக ஆதரவாளராக இருந்ததால் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரின் கோரிக்கையை ஏற்று திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் மண்ணை கவ்வியது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 பேர் அமைச்சர்கள் ஆனார்கள். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியடைந்தார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை போட்டியிட்டார். 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார். அவரை தோற்கடித்தது தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர் தென்னரசு அவர்கள் 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் செல்வ பெருந்தகையை தோற்கடித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரை தோற்கடித்த காரணத்தினால், செல்வ பெருந்தகையை தோற்கடித்த காரணத்தினால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் தென்னரசுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தென்னரசு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகையை தோற்கடித்தார். இதன் காரணமாக அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தவேக அமைச்சரவையில் 8 அமைச்சர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தவேக அமைச்சரவையில் தற்பொழுது 8 அமைச்சர்கள் காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தவர்கள். குறிப்பாக காரைக்குடியில் பிரபு மாங்குடி அவர்களை தோற்கடித்தார். திருவாடனையில் காங்கிரஸ் வேட்பாளர் கருமாணிக்கத்தை தவேக அமைச்சர் தோற்கடித்தார். ஆக தவேக அமைச்சர்கள் 8 பேர் காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்தவர்கள். தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை தோற்கடித்த தென்னரசு அமைச்சராக்கப்பட்டுள்ளார். இது செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது.